கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையியலை பற்றி நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையில் சபை என்கிற பாடத்தை படித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சபை வளர்ச்சி அடைய என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் கற்க இருக்கிறோம். சபை வளர்வது என்பது முக்கியமாக 2 விதத்திலே அது வளர வேண்டும். ஒன்று, எண்ணிக்கையில் வளர வேண்டும். அடுத்தது, அது ஆவிக்குரிய ரீதியாக வளர வேண்டும். 2 விதமான வளர்ச்சி, முக்கியமான வளர்ச்சி. அது எப்படி நடக்கிறது? ஒரு சபை வளர்வதற்கு அல்லது ஒரு ஊழியம் வளர்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 பேர் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி. ஒரே நாளில் எருசலேம் சபையில் 5000 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு பெரிய வளர்ச்சி. அதற்கு வித்திட்டது ஒரு அற்புதம். அதை அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் 2லிருந்து 11 வரைக்கும் படிக்கிறோம். என்னவென்றால், ஒரு நடக்க முடியாத ஒரு மனிதன், பிறந்ததிலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதன் அற்புதமாக சுகமாக்கப்படுகிறான். சுகமாக்கப்பட்டதுனால 5000 பேர் ரட்சிக்கப்படலை. அந்த அற்புதம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துச்சு. ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. இவங்க திட்டமிடலை. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஒரு 10,000 பேராவது அங்கே கூடியிருந்திருப்பாங்க. 10,000 பேரை கூட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம். உலகத்தில் 700 அல்லது 800 கோடி இருக்கிற இந்த நாட்கள்லேயே 10,000 பேரை கூட்டுறது கஷ்டம். அப்படி என்றால் வெறும் 30 கோடி தான் உலகத்தினுடைய ஜனத்தொகை. அப்போது 10,000 பேரை கூட்டுவது என்பது மிகப்பெரிய விஷயம். 10,000 பேர் கூடிட்டாங்க. பேதுருவும் யோவானும் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆயத்தமான நிலையில் 10,000 பேர் கூடிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்ததுனால. அப்போ அந்த 10,000 பேருக்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். சுவிசேஷத்தை சொன்னதனால தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்தார்கள். சபை வளர்ந்தது. ஆனால் 10,000 பேருக்கு, சுமார் 10,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை எப்படி அமைந்தது என்றால், ஒரு அற்புதம் நடந்ததன் மூலம். இப்போ அற்புதம் நடக்கலைன்னா இந்த சூழ்நிலை வாய்த்திருக்காது. அப்படியே 10,000 பேர் கூடி சுவிசேஷத்தை சொல்லாமல் விட்டிருந்தாலும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சபையில் சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு பெரிய 10,000 பேர் ஆயத்தமாக கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு 10,000 பேர் கூடுவதற்கு இந்த அற்புதம் வித்திட்டது. எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற வரம் கிடையாது. அது ஒரு உண்மை. எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? கேள்வியே பைபிளில் இருக்கு. எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில் ஒருத்தராவது அந்த வரத்தை பெற்றவர்கள் இருந்தால் நல்லது. குறைஞ்சபட்சம் குணமாக்கும் வரங்கள், அது சுலபமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாஸ்டர்களுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தம் இருக்கு. யாக்கோபு 5ல் ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி மூப்பர்கள் ஜெபிக்க கடவர்கள், கர்த்தர் அப்போது அவனை சொஸ்தமாக்குவார். அதுக்கு வரம் தேவையில்லை. ஒருத்தன் வியாதிப்படுக்கையில் கிடக்கிறான், ஒரு விசுவாசி சபை போதகரை
அல்லது ஊழியக்காரரை அழைத்து அனுப்புகிறான், எண்ணெய் பூசி ஜெபிக்கணும். அவனுக்கு சுகமாயிடுச்சுன்னா அந்த வீட்டை 10,000 பேர் கூடாட்டா கூட 10 பேராவது கூடிடுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் கூடனா அங்கே அந்த 10 பேருக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லலாம். ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி. அதில் ஒரு 5 பேர் ரட்சிக்கப்படலாம். அப்போ 5 பேர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சபையில் சேர்றது ஒரு பெரிய விஷயம்தான். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். தலையில கை வச்சு தான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை. கையை தொட்டு கூட ஜெபம் பண்ணலாம், தோள்பட்டையை தொட்டு கூட ஜெபம் பண்ணலாம். தொட்டு ஜெபம் பண்ணணும், அது அடையாளம், அது வரம் இல்லை. அப்படியும் ஒருத்தருக்கு சுகம் வர்றதுக்கு உதவி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒருத்தருக்கு சுகமாகும்போது எப்படி ஒரு 10 பேராவது கூட மாட்டாங்களா? நிச்சயமா கூடுவாங்க. அவங்க அயலகத்தார், அவங்க நண்பர்கள், அவங்க உறவினர்கள் ஒரு 10 பேராவது, 5 பேர் வச்சுக்கிடுங்களேன். 5 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி 2 பேர் ரட்சிக்கப்பட்டா கூட, ஒரே நேரத்தில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டா கூட அது பெரிய விஷயம் தானே. அதனாலே ஒரு அற்புதம் நடப்பதன் மூலம் அல்லது ஒருவருக்கு வியாதி சுகமாவதன் மூலம் சுவிசேஷம் சொல்ல ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்றாங்க. அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 47ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2ல், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். 46லேருந்து வாசா முழு வடிவம், முழு படம் நமக்கு கிடைக்கும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க ஒரு அற்புதமும் நடக்கல. நல்லா கவனிங்க, இங்க ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு வியாதியும் சுகமாகல. ஆனா அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் ஆண்டவர் சேர்த்தார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லை, கன்வென்ஷன் தோறும் அல்ல, அனுதினமும். அப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஒன்று, விசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருமனப்பாடு. ஏன் ஒரு ஒருமனப்பாடு உண்டாகக்கூடாது? ஒருத்தரை பிடிக்கல, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. அப்ப அவருக்கு எதிரானவரோடு சேர்ந்து கொண்டு இவரை பிடிக்கல, அப்போ என்ன செய்யறது? அவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட சேர்ந்துக்கிறது. 2 கோஷ்டி. எல்லாமே கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிடிக்காத விஷயங்கள் எல்லாரிடத்திலும் நமக்கு இருக்கும். நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கிட்டே கூட நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். ஏனென்றால் நமக்கென்று பிடிச்ச சில விஷயங்கள் உண்டு. அது ஒரு மேனரிசமா இருக்கலாம், அவர்களுடைய உடையாக இருக்கலாம், அவர்களுடைய உணவு பழக்கங்களாக இருக்கலாம், அவங்க பழகிற விதமாக இருக்கலாம், ஜெபம் பண்ணுற விதமாக இருக்கலாம், அவங்க ஊழியம் செய்கிற விதமாக இருக்கலாம். அது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். அல்லது நமக்கு யாரோடாவது ஒரு உரசல், முட்டல், மோதல் ஏற்பட்டிருக்கலாம். அதனால ஒருத்தரை பிடிக்காம போகலாம். ஏதோ ஒன்று ஒரு மனம் இல்லாமல் போயிருது. அது பாரம்பரிய சபைகளில் பட்டவர்த்தனமாக தெரியுது. தேர்தல்னு வச்சு 2 பிரிவு அணிக்கிறாங்க. அப்புறம் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, அப்புறம் மீடியாவில் பரப்புகிறாங்க, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்புறம் நீதிபதிகளை வச்சே சபையை நடத்துகிறாங்க, கிறிஸ்தவர் அல்லாத நீதிபதிகளை வச்சே. அந்த அளவுக்கு போயிடுது ஒருமனப்பாடு இல்லாதது. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளும் ஒன்றும் லேசுப்பட்டது இல்லை. அங்கே வெளியே எலெக்ஷன் கிடையாது, அதனால வெளியில் தெரியல.
அங்கே உடனே போய் ஒரு பாரம்பரிய சபையிலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு உடனே போய் இன்னொரு சபையை ஆரம்பிக்கிறது ரொம்ப அபூர்வம். அது அபூர்வத்திலும் அபூர்வம். உள்ளுக்குள்ளே தான் இருப்பார். உள்ளுக்குள்ளே இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போவார், கேஸ் போடுவார், மீடியாவில் பரப்புவாரே தவிர அவர் தனியாக பிரிஞ்சு போய் இன்னொரு சபை ஆரம்பிக்க மாட்டார். ரொம்ப மிஞ்சி போனால் அடுத்த சபைக்கு போயிடுவார். இந்த ஊர் பாரம்பரிய சபை பிடிக்கல, நான் போலீஸுக்கும் போல கேஸுக்கும் போல மீடியாவிலையும் பரப்ப மாட்டேன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற அல்லது பக்கத்து டவுனில் இருக்கிற அதே பாரம்பரிய சபையின் கிளையில் போய் சேர்ந்துருவார். அல்லது இன்னொரு பேருக்கு அந்த பாரம்பரிய சபையில் மெம்பர்ஷிப் சந்தாலாம் போட்டுட்டு இன்னொரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடிய சபையில் போய் அங்கே போயிடுவார். ஆனால் ஆவிக்குரிய சபைகள் அப்படி இல்லை. பிடிக்கலன்னா போய் இன்னொரு சபை ஆரம்பிச்சிருவாங்க உடனே. அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். பாரம்பரிய சபைகளில் அது அபூர்வம். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லக்கூடிய சபைகளில் உடனே உடனே நடக்கும், அதிகமாக நடக்கும். ஒரு கூட்டத்தை ஒருத்தர் கூட்டு போயிடுவார், கூட்டு போய் அவர் ஆரம்பிச்சிருவார். ஒருமனப்பாடு. சபைகள் எத்தனை வேணா இருக்கலாம், ஸ்தாபனங்கள் எத்தனை வேணா இருக்கலாம், ஆராதனை முறைகள் வேறுபடலாம், சில சின்ன சின்ன உபதேசங்கள் வேறுபடலாம், பரவாயில்ல. ஆனால் ஒரு ஒருமனப்பாடு இருக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் அந்த ஒரு சபைக்குள்ளேயாவது ஒருமனப்பாடு இருக்கணும். அந்த சபை ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு சபை, அதில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவருக்கும் மக்களுக்கும் ஒரு ஒருமனப்பாடு இருக்கணும். அந்த ஒருமனப்பாடு இருந்தால் தான் சபையில் எண்ணிக்கை கூடும். ஏன்னா ஒருமனப்பாடுன்றது ஒரு அற்புதம் கூட செஞ்சிடலாம். பிறந்ததுலேருந்து நடக்க முடியாதவனை கூட நடக்க வச்சிடலாம். ஆனால் ஒருமனப்பாடை கொண்டு வர்றது, ஒருமனப்படுவது அதை விட பெரிய கஷ்டமான விஷயம், அற்புதம் செய்கிறத விட. அப்புறம் அவங்க தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து தினமும் அவங்க, இது ஊழியக்காரங்களை பற்றி சொல்லலை, விசுவாசிகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. தினமும் அவங்க சபையில் ஈடுபட்டாங்க விசுவாசிகள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர்றதுக்கே அநேகருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆன்லைன்லேயே ஆராதனையை அட்டன் பண்ணுறாங்க. தினமும் அவங்க சபையில் ஈடுபட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில், ஒருவேளை 7 நாளும் சபைக்கு போக முடியாட்டா கூட 7 நாளும் ஏதோ ஒரு சபையினுடைய ஊழியத்தினுடைய ஒரு காரியத்தில் ஈடுபடுவது, அதை அவர்கள் செய்தார்கள். அதை செய்யலாம். ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம் பண்ணுறது, ஒரு ஜூமில் ஜெபம் பண்ணுறது, ஜூமில் ஏதாயிலும் ஒரு ஊழிய ஈடுபாட்டில் பங்கெடுப்பது, அது செய்கிறது வாய்ப்பு இருக்குது. முடியுமானால், நேரம் இருக்குமானால், சாத்தியமானால் சபையிலே போய் ஊழியத்திலே போய் நேரடியாகவே கொஞ்ச நேரம் ஈடுபாடு கொள்ளலாம். அது இல்லத்தரசிகளுக்கு அது ஒருவேளை அது சாத்தியப்படும். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, இப்போ வீடுகள் தோறும் அவங்க ஒரு ஐக்கியம் அவங்களுக்குள்ள, வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீடா போய் அவங்க ஐக்கியம் கொண்டிருக்காங்க. வீட்டு ஜெப குழுக்கள் என்று சொல்லலாம் இன்றைய பாஷையில் சொல்றதா இருந்தா. அது எப்படி இருந்திருக்குன்னா, அங்கே சாப்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் வீடுகளில் எப்படி கூடுனாங்கன்னா, மகிழ்ச்சியோடு கூடுனாங்க, கபடமில்லாத இருதயத்தோடு கூடுனாங்க. இவன் வீட்டுக்கு நான் போகணுமா, போனான்னு என்ன மதிப்பானா, என்னை ஒழுங்காக கூப்பிடலை, என்னை கூப்பிட்டா ஒழுங்காக கூப்பிடலை, அரை மனசோட கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, பேருக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, இப்படிலாம் யோசித்தா கபடு அங்கே வந்துடுது. போனால் என்ன மதிப்பானா என்றெல்லாம் எண்ணங்கள் எழும்பும் போது அங்கே ஒரு கபடு வந்துச்சு. அப்படி இல்லாமல் வீடுகள் தோறும் கபடு இல்லாமல், அவன் வீடை எப்படி வச்சிருக்கிறான், நான் அவன் வீட்டுக்கு போகிறது எதுக்கு போகிறேன், அவள் வீட்டுக்கு நான் போகிறது எதுக்கு போகிறேன், அந்த வீடை அவள் சுத்தமாக வச்சுருக்காளா, எப்படி வச்சுருக்கான்னு பார்க்க தான், வீட்டு லட்சணத்தை பார்க்க தான் போகிறேன். அப்போ அங்கே கபடு வந்துடுது.
கபடு இல்லாத இருதயத்தோடு வீடுகளில் கூடுனாங்க, மகிழ்ச்சியோடு கூடுனாங்க. இந்த மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். ஒருமனப்பாடு நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா ஒரு ஒரு கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா கூட கருத்து வேறுபாடு இருக்க, ஏன் இல்லை? நிச்சயமா இருக்கு. காலையில எங்க வீட்டில் எலுமிச்சப்பழ சாறு தயாரித்தோம். நான் கூடுதலாக இருக்கிற எலுமிச்சை பழத்தை எல்லாம் சாறு தயாரித்து விடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னே. என் மனைவி சொன்னா இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினால் அது அசிடிட்டி வரும், ஜீரண மண்டலத்தில் பாதிப்பு வரும்னு சொல்றாங்க, வேண்டாம் அப்படின்னா. எனக்கு என்னவோ அது சரியா படலை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அதை அதை கெட்டு போகாம காக்கிறதுக்கு, அப்புறம் தான் வெளியே எடுத்து ஆற வச்சு குடிக்கலாமே. அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், 2 டம்ளர் தான் ஊற்றணும்னு நான் சொன்னேன். என் மனைவி சொன்னா இல்லை, அது ரொம்ப புளிப்பா இருக்கும், 3 டம்ளர் ஊற்றுங்க. நான் சரி, அவளுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய கருத்து, தேவைக்கு அதிகமாக இருக்கிற எலுமிச்சம்பழத்தெல்லாம் சாறு பிழிந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும், என்னுடைய கருத்து. என் மனைவியினுடைய கருத்து, இன்றைக்கு தேவையானதை மட்டும் தயாரிங்க, ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, என் மனைவியினுடைய கருத்து. எது சரி எது தப்பு, அந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம். சரி, ஒருமனப்பட்டுடலாம். என் மனைவியோட நான் ஒருமனப்பட்டுறணும், அது எனக்கு நல்லது, என் குடும்பத்துக்கு நல்லது. ஒருமனப்பட்டுட்டேன். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி சாறு தயாரிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டேன். இதுதான் ஒருமனப்பாடு. நான் கணவன், நான் சொல்றது தான் எனக்கு தான், நான் தான் தலை, நான் சொல்றபடி தான் நடக்கணும். அப்படி நான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். இல்லைன்னா நான் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கலாம்? எங்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் அதை பயன்படுத்தினா உடல் நல பாதிப்பு வரும்னு என்ன, யார் சொன்னது? ஆதாரம் இருக்கா காட்டு, கேட்டிருக்கலாம். அல்லது இல்லை, அவ கிடக்கிறா, நான் 2 டம்ளர் தான் ஊற்றுவேன், அவ கிடக்கிறா, நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன்னு ஒரு நிலைப்பாடு நான் எடுத்திருக்கலாம். எனக்கு தேவை ஒருமனப்பாடு. ஒருமனப்பாட்டுக்காக நான் என்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தேன், என்னுடைய கருத்தை விட்டு கொடுத்தேன். அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லையே. கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறதுனால ஒன்றும் கெட்டு போறதில்லை, அதனால உடல்நல பாதிப்பு ஏற்பட போறதில்லை. ருசி ஒரு வேளை குறையலாம். இதுதான் ஒருமனப்பாடு. ஒரு கணவன் மனைவிக்கு ஒருமனப்பாட கொண்டு வருவதற்கு விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு, தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சபை எத்தனை குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பாட கொண்டாட இவ்வளவு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சபையில ஒருமனப்பாட கொண்டு வர எவ்வளவு விட்டு கொடுக்கணும், எவ்வளவு தாழ்த்தணும். அது பெந்தேகோசை சபைகளாகட்டும், அது பாரம்பரிய சபைகளாகட்டும். பாரம்பரிய சபையில பட்டவர்த்தனமா ஃபேஸ்புக்கில் போட்டுறான் அங்க ஒருமனப்பாடு இல்லைன்னு. மற்ற சபைகள்ல அது வெளியே போடுறது இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருமனப்பாடு தான் பெரிய அற்புதம். அப்புறம் மகிழ்ச்சி, ஒன்றாக கூடும்போது ஒரு மகிழ்ச்சி. ஒரு விசுவாசிகள் ஒருத்தர் பார்க்கும்போது மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஏதோ பேருக்கு எதுக்கு நீங்க கூடுறீங்க, சபையில ஏன் கூடுறீங்க, ஏன் கூட்டம் நடத்துறீங்க? அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் பாதுகாப்பு. இல்லைன்னா ஆண்டவர் அடிச்சிருவாரு, இல்லைன்னா வியாதி வந்துடும், இல்லைன்னா வீண் செலவு வந்துடும். ஒரு பயத்தோடு போய் கூடுறது இல்லை, மகிழ்ச்சியோடு கூடினார்கள். ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள இருந்தது. ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைனா அவன் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் என்ன வித்தியாசம்? உலகத்தானும் கவலையோடு இருக்கான், தேவ பிள்ளையும் கவலையோடு இருக்கானா என்ன வித்தியாசம்? அப்புறம் எப்படி வருவான் அவன் ஆண்டவருக்குள்ள? எப்படி வருவான்? உனக்கு எனக்கு என்னையா வித்தியாசம்? நானும் கவலையா இருக்கேன், நீயும் கவலையா இருக்க, அப்புறம் என்ன பிரயோஜனம்? அவன் கவலை, எல்லாம் கவலையா இருக்காங்க, இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், என்ன காரணம் என்று அவன் யோசித்தால் நம்மிடத்துல வந்து கேட்பான், நம்ம சொல்லலாம், அவன் ஆண்டவருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும்.
தேவ பிள்ளைகள் நடுவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அது அவசியம். அதுக்கப்புறம் தேவனை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதித்தார்கள். நாம் நல்லா துதிக்கிறோம். இப்போ பாரம்பரிய சபைகளிலே ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுச்சு. துதிக்கிறாங்க, துதி ஆராதனை நடத்துகிறாங்க. 48 மணி நேரம், 24 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம்னு துதி ஆராதனை நடத்துகிறாங்க. சந்தோஷம், நல்லது. அதை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். மனித தயவு நமக்கு அவசியம். சபை வளர்றதுக்கு மனித தயவு அவசியம். ஜனங்கள் எல்லாருன்னா ரட்சிக்கப்படாதவன், கிறிஸ்தவத்தை பிடிக்காதவன், அவெல்லாம் அதில் இருக்கிறான். நாம அவனா, அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், இவனா, இவன் பிசாசின் பிள்ளை, அவனா, அவன் குடிக்காரன், இவனா அரசியல்வாதி, அவன் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று, இவன் மதவாத இயக்கத்தை சார்ந்தவன், அதனால அவன் கண்ணிலே படக்கூடாது, இப்படி நாம் ஒதுங்குகிறோம், சிலரை தவிர்க்கிறோம். ஆனா ஒரு மனித தயவு தேவை. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழணும். பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல, மக்கள் தொடர்பு. இந்த மக்கள் தொடர்புல நம்ம எல்லாம் ரொம்ப மோசம். நான் ஊழியங்களை, சபைகளை ஆராய்ச்சி செய்கிறவன், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவன் மட்டுமல்ல, நடைமுறையில் போய் ஒரு கிராமத்தில் சின்ன கிராமத்து சபைகளுக்கும் இன்னைக்கு நான் போறேன். 10 பேர் தான் இருப்பான் அங்கே, இன்னைக்கும் போறேன். எங்கேயாவது உள்ள மலைக்கு மேல ஆதிவாசிகள் நடுவில் இருக்கிற சபைகளுக்கும் போறேன். பெரிய நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் நடுவில் இருக்கக்கூடிய சபைக்கும் போறேன். பிற ஊழியங்களுக்கும் போறேன், மிஷனரி பணி ஊழியங்களுக்கு போறேன். நான் அதை கவனிச்சு பார்க்கிறேன், ஆராய்கிறேன். எல்லாத்திலையும் நான் கண்டுபிடிச்சது ஒண்ணுன்னா, மக்கள் தொடர்புல நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருக்கணும். அது அரசியல்வாதியா இருக்கலாம், உலகத்தானா இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கலாம், அயலகத்தாரா இருக்கலாம், மதவாத இயக்கத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். எல்லாரிடத்திலும் ஒரு தயவு. அவன் நல்லவன், அவன் மத பிரச்சாரம் பண்றான், அது எனக்கு பிடிக்கல, மத மாத்திர மாதிரி தெரியுது அவனை பார்த்தா, ஆனா அவன் நல்லவன் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம பத்தி அவனுக்கு உழணும். அவங்கள பார்த்து ஒரு புன்னகையாவது பூக்கணும், நல்லது கெட்டதுக்கு அவங்கள கூப்பிடணும். அயலகத்தில் இருக்கிறவங்களை, சபையினுடைய விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுத்தி இருக்கிறவங்களை கூப்பிடணும். சபையில ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு பெரிய விழா நடத்தி விளம்பரம் பண்ணி சுத்தி இருக்கிறவங்களை கூப்பிடலன்னா அவன் என்ன நினைப்பான்? வரல, அவனை கூப்பிடணும். அப்படி கூப்பிடுறது அவனுக்குள்ள ஒரு நல்லெண்ணத்தை உண்டாக்கும். மனித தயவு. அப்ப அந்த நல்லெண்ணம் என்னைக்காவது சரி கூப்பிட்டான், எனக்கு பிடிக்கல, அவன் மத பிரச்சாரம் பண்றான், மத மாத்திர முயற்சி பண்றான், கூப்பிட்டுட்டான், சரி மரியாதைக்கு போலான்னு வருவான். வர்ற இடத்துல ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, வசனம் அவனை தொடும். மனித தயவு நமக்கு தேவை. பிதாவே, இயேசுவின் நாமத்துல நாங்க ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட, எங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு குடும்பத்திலே கருத்து வேறுபாடு இருக்கும்போது ஒரு சபையில இருக்கத்தானே செய்யும் கருத்து வேறுபாடு. அதை எங்களை தாழ்த்தி விட்டு கொடுத்து, என் கருத்து தான் முக்கியம் என்று போகாமல், எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, ஒரு மனப்பாடு தான் எனக்கு முக்கியம், என் பேர் தான் முக்கியம் என்று நினைக்காம, எனக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியத்துவம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல என்று விட்டு கொடுத்து தாழ்த்தி, எனக்கு ஒரு மனப்பாடு தான் முக்கியம், சபை ஒரு மனப்பாட்டோடு இருக்கணும், ஊழியம் ஒரு மனப்பாட்டோடு இருக்கணும் என்று அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், எழுச்சி மக்களுக்குள்ளே உண்டாக, ஊழியக்காரர்களுக்கு உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியை தாரும். அவங்க கூடும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதனாலதான் சபை வளர்ந்துச்சு. தினந்தோறும் சபையில சேர்ந்தாங்க. ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சி, எப்போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் எங்க கூட்டங்கள்ல,
எங்க ஊழியங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், பரிசுத்தாவின் சந்தோஷம், ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு தெய்வீக சந்தோஷம் இருக்கணும் ஐயா. அதிலே நாங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறோம். எங்களை பரிசுத்தாவின் சந்தோஷத்தால் நிரப்போம் ஆண்டவரே. மனித தயவுல நீரே இந்த மனித உலகத்தில் மனிதனா வந்தபோது மனித தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தீர் என்று சொன்னால் நாங்களும் விருத்தி அடைய வேண்டியது அவசியம் அல்லவா? எங்களுக்கு உதவி செய்யும். மட்டுமல்ல, அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், வரங்கள் கிரியை செய்யட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். எண்ணெய் பூசி ஜெபிப்பதன் மூலம், ஊழியக்காரங்க எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதன் மூலம் அற்புதம் நடக்கட்டும். அப்படி நடப்பதனால ஒரு கூட்டம், என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம், காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டாகி நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அதனால ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு அல்லது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.